லூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகார் என்ற எகிப்திய பெண் கைவிடப்பட்ட நிலையில் வனாந்திரத்தில் தன் மகன் இஸ்மவேல் தண்ணீர் இல்லாமல் சாகப் போகிறான் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதபோது கர்த்தர் அவளை கண்டு ஆறுதல் அளித்து ஒரு துறவை காண்பித்தார். அந்த சூழ்நிலையில் அவள் கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன், எல்ரோயி என்று பெயரிட்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சங்கீதம் 121 4ஆம் வசனம். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும், எங்கே இருந்தாலும், நம் செயல்களையும், நம் நினைவுகளையும், உணர்வுகளையும், நம் உட்கார்தலையும், எழுந்திருக்கிறதையும் தூரத்திலிருந்து அறிகிறார். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நாம் செபிக்கும் போதும், வேதத்தை தியானிக்கும் போதும் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவினிடத்தில் அழைத்து வரும்போது இயேசு நாத்தான்வேலை பார்த்து, இதோ கபடற்ற இஸ்ரவேலன் என்றார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, நாத்தான்வேல் இயேசுவை பார்த்ததில்லை, இயேசுவும் நாத்தான்வேலை சந்தித்ததில்லை. நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்பு உன்னை அழைக்கதற்கு முன்னே அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்றார். உடனே அவன், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள் அத்திமரத்தின் கீழ் வேதத்தை வாசித்து தியானிக்கும் வழக்கம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் வேதத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தமது ஆவியினாலே அனுதினமும் நம்மை காண்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனாயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த வேளையிலும் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.